இப்போ லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி இதில் கிரியேட் பண்ணியாச்சு, நம்ம ஒரு போர்ட்ரேட் பண்ணியாச்சு. இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஓவரால் ஃபார்ம் கரெக்டாக கிடச்சிருச்சு. அதாவது பாருங்களேன், தலையிலிருந்து நாடி வரைக்கும் அந்த ஃபார்ம் ஓரளவுக்கு நமக்கு கரெக்டாக கிடைச்சது. தலையிலேருந்து இப்போ ஹேர் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து ஐப்ரோ பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக அந்த ஐப்ரோ ஆன்லைனில் இருக்குது, அதுவும் கொஞ்சம் கீழே தான் இருக்குது. இங்கே எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் மேலே போயிடுச்சு. மற்றபடி ஐஸ் பிளேஸ்மெண்ட் அது கரெக்டாக இருக்குது. நோஸோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த நோஸோட ஹோல்ஸ் எல்லாத்துக்கும் கீழே தான் லைன் இருக்குது, ஆனால் இங்கே ஆல்மோஸ்ட் மேலே வந்துருச்சு. அப்புறம் லிப்ஸோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனில் தான் லிப்போட சென்டர் லைன் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தா செகண்ட் லைன் போயிடுச்சு. இந்த இடத்துல தான், அதாவது நோஸ் கொஞ்சம் மேலே இருக்கணும். இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, லூமிஸ் மெத்தட்ன்றது எல்லா முகத்துக்கும் காமன் கிடையாது. ஒவ்வொரு முகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் மாறுது. அதாவது மூக்கோட லென்த்து, மூக்குக்கும் வாய்க்கும் இருக்கிற கேப்பு, அடுத்து தாடையோட கேப்பு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தாடை எண்டு வந்து கரெக்டாக இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற அந்த நாடி இருக்குல்ல, நாடி வந்துட்டு கீழே வரைஞ்சிருக்கு. இது என்ன ரீசன் அப்படின்னா, மூக்கு வந்து ரொம்ப லென்த்தாக வரைஞ்சாச்சு. ஸோ இனி அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, லூமிஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் மூக்கோட லென்த் இருக்கும், நெத்தி அப்புறம் நாடி, மூக்கில் இருந்து நாடி வரைக்கும் அந்த லென்த்தை ப்ராப்பராக பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டீட்டெயிலாக போகணும். ஸோ அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் இனி அடுத்து பண்ணுற போர்ட்ரேட்டில் எப்படி பெட்டராக பண்ணலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.